Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1034 பார்ட் 2. ஓபன் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோரை தான் காட்டுறாங்க. அங்க இன்னுமே குயினுக்கும் சாப்பருக்கும் சண்டை ஓயவே இல்லை. குயினு கண்டபடி சுட ட்ரை பண்றான். ஆனா சாப்பர் அடிக்கிற அடியில அவன் மூஞ்செல்லாம் கோணிக்குது. கவுந்தே விழுந்துட்டான். அதான் கவுந்து விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு வந்துடுறானே. பட் அவனை அடிச்ச உடனே அவங்க ஆளுகளே பாராட்டி தள்ளுவாங்க. சூப்பர் சாப்பரு, அவனை அடிச்சுட்டு எங்களுக்கு செம ஹாப்பியா இருக்குதும்பாங்க. குயின் எந்திரிச்சு பார்த்துட்டு ஏன்டா விளக்கண்ணைகளா, ஒரு அடி அடிச்சிட்டான்னா ஓவரா சப்போர்ட் பண்ணுவீங்களா, பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவாமா. பெரஸ்பெரும் அவனுக்கு நெஞ்சிலேயே அம்ப இறக்குவான். இவன் வேற வந்து நொய்யின்னு தொல்லை பண்ணிட்டு இருக்கான். துரோகிங்கெல்லாம் கண்ணு முன்னாடி இருக்கவே கூடாது, அதான் போட்டுட்டேன்பான். குயினுக்கு பெரஸ்பரோட ஹெல்ப் எல்லாம் தேவையே இல்லை. அதனால ஒழுங்கா இங்க இருந்து ஓடி இருப்பான். தம்புடு, இத பிக் மாமுக்காண்டி நாங்க பண்ணிட்டு இருக்கோம், உனக்காண்டி இல்ல. அதனால பேசாம இருன்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட அம்ப உருவாக்கி அட்டாக் பண்ண ரெடி ஆவான். உடனே சாப்பரு அத்தனை பேத்துக்கிட்டையும் ஏதாச்சும் மரம் கட்டாக்கிட்டேன்னு எது கிடைச்சாலும் அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குங்க. இப்ப ஒரு பைத்தியக்கார பையன் கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ண போறான்னு உடனே ரைட் எல்லாம் பிச்சுக்கிட்டு போவாங்க. நீங்க என்ன ஓனாலும் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவன் கிரியேட் பண்ண அம்பு எல்லாத்தையுமே மொத்தமா அம்புல வச்சுட்டு இழுப்பான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு இருந்தா டைம் வேஸ்ட், அதான் மொத்தமா வச்சு சம்பவம் பண்றான். அவன் அட்டாக் பண்ண உடனே ஏகப்பட்ட அம்பு அங்க இருக்க அத்தனை பேருக்கு மேலையும் வந்து சொருகுன்னு கண்ட மேனிக்கு சொருகும். பின் மேல கூட படம் வரும், அதை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுருவான். சோ அதனால அங்க சண்டை போட்டுட்டு இருந்த முக்காவாசி பேர் காலி. வைரஸ்ல மாட்டி சிக்கி சின்னாபினமானவங்களை கஷ்டப்பட்டு மருந்தெல்லாம் கொடுத்து காப்பாத்தினா கடைசியில இப்படி அம்பு விட்டு அடிச்சு போட்டு தள்ளிட்டான். ஆமா, இவனுக்கு அத்தனை பேரும் சாமுராய்ஸ் தானே. ஒரு அம்பு இவங்களை நோக்கி வருதுன்னா அதை தட்டி ஒண்ணு கூடவா தெரியாது, இப்படி பயந்து ஓடி போய் செத்து போறானுங்க. இவனுக்கு எல்லாம் சாமுராய் ஃபைட்டர்ஸ் இல்ல, வெத்து வெட்டுங்க. சொல்ல போனா இவனுக்கு எல்லாம் சண்டை போடுறதுக்கு சண்டை போடாம இருக்கிறதே பெஸ்ட் தான். இப்ப என்னன்னா அவன் பண்ண அட்டாக்ல ஆல்மோஸ்ட் அரைவாசி பேர் காலி, இன்னும் அரைவாசி பேர் இருக்காங்க. பரவாயில்ல, மறுபடியும் இதே மாதிரி அட்டாக் பண்ணி நான் என்ஜாய் பண்ண போறேன்பா. அங்க சாப்பருக்கு பாத்தீங்கன்னா கொலை காண்டாயிருச்சு. அவன் முதுகையுமே பஞ்சர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. குயின் பார்த்துட்டு அவன் அட்டாக் பண்ணிட்டான், அப்புறம் நானும் அட்டாக் பண்ணுவோம்ல அப்படின்ட்டு வெறி கொண்டு ஓடி வருவான். வாடா இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துறேன்னு சாப்பர் வந்த வெறியில அவன் கழுத்தை சும்மா டம்முன்னு பிடிப்பான். அவன் பிடிச்சதுக்கே அந்த இடம் அப்படி அதிருது. அதுக்கப்புறம் தூக்கி ஒரு அடி கதிகலங்கி போயிட்டான். அதோட விடல, டம்மு 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 டம்முன்னு துணியை துவைக்கிற மாதிரி இப்படிக்கா ஒரு அடி அப்படிக்கா ஒரு அடி, அப்புறம் செவுத்துல தூக்கி ஒரு அடி. அதுலயே தெரிஞ்சு போச்சு குயினை விட சாப்பர் பயங்கர பவர்ஃபுல்னு. எல்லாம் அசந்துட்டாங்க. அடேங்கப்பான்னு எவ்வளவு தூக்கி அடிச்சாலும் இதெல்லாம் குயினுக்கு சுத்தமா பத்தல. ஏன்னா அவன் டைனோசர் பாத்தீங்களா, கொஞ்சம் முரட்டு தோல் உடம்பா தான் இருப்பான். அடி கொஞ்சம் ஹெவியா தாறுமாறா இருந்தாதான் அவனை காலி பண்ண முடியும். இல்லன்னா இப்படித்தான் கேஷுவலா அடியை வாங்கிட்டு திருப்பி அட்டாக் பண்ண வந்துகிட்டே தான் இருப்பான். இப்ப பெரஸ்பரோ வேற கூட சேர்ந்துட்டானா அவன் மறுபடியும் சாப்பரை அம்ப வச்சு அட்டாக் பண்ண போவான். அப்படியே கட் பண்ணி எமட்டோவை காட்டுறாங்க. அவன் மத்தவங்க எல்லாத்தையும் டைவர்ட் பண்றங்கிற பேர்ல அவ பாட்டு கண்ணா பின்னான்னு ஓடிட்டு இருப்பா. அப்போ ஆப்போசிட்ல இருந்த ஆளுக கிட்ட அந்த பொம்மையை காமிப்பாளா, அதே கேவலமான கண்ணு, கொடூரமான வாய்கள், சாணி உருண்டை போல் மண்டை, முடி இல்லாமல் ஒரு கொண்டை, இது அந்த கொசுக்கி மொமனசுக்கே தான். இவனை காலி பண்ணாம விடக்கூடாதுபானுங்க. இந்த அளவுக்கு பிரில்லியன்டான ஆளுகளையா கைடோ கூட வச்சிருக்கான். நான் கூட ஸ்மைல் ஃப்ரூட், சேடு ஃப்ரூட், டெவில் ஃப்ரூட், அந்த ஃப்ரூட் இந்த ஃப்ரூட்னு பில்டப் பண்ணதுல பெரிய ஆளுகெல்லாம் வச்சிருப்பான். அவனெல்லாம் நெருங்க முடியாதுன்னு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா செருப்பால் அடிச்ச மாதிரி பண்ணிட்டான். அதெல்லாம் விட எமட்டோ நான் தான் ஓடனு மொமனசுக்கே இப்ப என்கிட்ட தான் இருக்கான்னு சொல்லி வழியில இருக்க அத்தனை பேத்தையும் அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுட்டு இருப்பா. அதே நேரம் இங்க மொமனசுக்கே பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கதையை ஒன்னொன்னா படிச்சு தெரிஞ்சுக்குவான். அதான் மனுஷன் அந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆனது, அதுக்கப்புறம் ஒயிட் பியர்டு கூட சேர்ந்தது, அவங்க கூட ஜாலியா அட்வென்ச்சர் பண்ணது, அதுக்கப்புறம் கோல்டி ரோஜர் கூட சண்டை போட்டது, கடைசியில அவங்க கூடயே ஃப்ரெண்ட் ஆகி ஒவ்வொரு அட்வென்ச்சரா ஆரம்பத்துல இருந்து சூப்பரா பண்ணாங்களே. அட நம்ம ஆளுங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணிருப்பாங்க. எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததான் அது எல்லாத்தையும் தான் லைனா காட்டுவாங்க. ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு விடாம, சொல்ல போனா ஒரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி ஐலாண்டுக்கு போய் சேர்ந்தாங்களே லாஃப் டெயில்னு, அது வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சிட்டான். இவ்வளவு நேரம் மொமனசுக்கே பாத்தீங்கன்னா செத்தாலும் பரவாயில்ல, நான் கைடோவை போட்டு தள்ளிட்டு செத்துலாங்கிற மைண்ட் செட்ல இருந்தான். ஆனா இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் ஷினோபுவை கூப்பிட்டு நான் சாகவே கூடாதும்பா. ஏன்னா அவனுக்கு முக்கியமான கடமை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி இவன் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு மண்டை பயங்கரமா வலிக்கும். என்னாச்சுன்னு கேட்டா பயலுக்கு மண்டைக்குள்ள கின்னுங்கும். இப்படி நம்ம ஆளுங்க இங்க இருக்கிறத அந்த சைபார்க் பிக் பாஸ் கண்ணு பாத்துருச்சு. உடனே கைடோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இந்த மாதிரி மொமனசுக்கே இருக்க இடத்த கண்டுபிடிச்சாச்சுன்னு. அவன் நான் கூடிய சீக்கிரத்துல அங்க வந்துருவேன், இதுக்கப்புறம்லாம் ஒன்னும் கவலை இல்ல, சண்டை நான் நினைச்ச மாதிரியே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஓவர்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இங்க ஜூயிஸ ஹெரா பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டால. நமி எவ்வளவோ போராடி பார்த்தா ஒன்னும் வேலைக்கு ஆகல. அந்த ஹெராவும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டா. சரி இதுக்கு மேல இருந்தா நம்மளுக்கு உயிருக்கு தான் ஆபத்து. அதனால ஒட்டமாவை தூக்கிட்டு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. அப்போ பிக் மாமு, ஒட்டமா நீ எங்க போற, இங்க வா, நம்ம ஒன்னா இருக்கலாம்பா. ஆனா அவ கண்டுக்க
கண்டுக்காம அவ பாட்டுக்கு போன உடனே அவ்வளவுதான் பிக் மாமுக்கு கடுப்பாயிருச்சு. எங்க போற, என்னைய விட்டுட்டு யாரு போனாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது, நீ எப்படி போனீன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு அப்பந்தான் சொர்ணாக்கா சந்திரமுகியா மாறா. நான் வெறுக்கிறவங்க எல்லாத்தையுமே கொல்லத்தான் செய்வேன், இப்ப அதைத்தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கத்திய ஓங்கி எடுப்பா. இங்க இவங்க 3 பேத்துக்கும் தப்பிச்சு போக இடம் இல்ல, அந்த பக்கம் ஃபுல்லா பிளாக் ஆயிருக்குது. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு நினைக்கும் போதுதான் கரெக்டா நம்ம யூஸ்டஸ் கிட்ட வந்து தடுப்பான். நல்ல வேளை மாசா ஒரு என்ட்ரி கொடுத்தான், இல்லன்னா செத்து இருப்பாங்க. பிக் மாம தூக்கி ஒரே அடி அப்படியே பேன்னு விழுந்துருவான். இப்பதான் நம்ம ஆளுகளுக்கு உயிரே வந்திருக்கும். அவனை பார்த்தோன்னா நம்ம ஆளுக மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கணுமே. அவன் நம்ம ஆளுக கிட்ட இங்க இருந்து தப்பிச்சு போங்க, இவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வெறியோட பைய சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். இதுக்கப்புறம் தான் இருக்குது சம்பவம் இருக்குது. அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!